எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சாஃப்டான உப்பு உருண்டை செய்யறது எப்படின்றத நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு உளுந்தரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன். 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இனி பச்சரிசியும் பயன்படுத்தியும் செய்யலாம், அதுவும் நல்லா இருக்கும். அரிசியை இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்து ரவா பதத்துக்கு அரைச்சிக்க போறோம். கொஞ்சமா உப்பு சேர்த்துங்க. இந்த அளவுக்கு குறை இருந்தாதான் உருண்டை சூப்பரா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. கொஞ்சமா கடுகு, 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் கடாயில சேர்த்துங்க. கடுகு நல்லா செவந்துருச்சு. 1 மூடி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சிருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்ப தேங்காய் சேர்த்துட்டு அரைச்சு வச்ச மாவையும் சேர்த்துக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா தண்ணியா இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம எண்ணெய் சட்டில வதக்கும் போதே மாவு திக்காயிரும். நம்ம திக்கா அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியா தான் அரைக்கிற மாதிரி இருக்கும். எப்படி திக்கா வந்துருச்சு பாருங்க. கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நெய் உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துங்க, இல்லாட்டி வேண்டாம். மாவு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு பாருங்க. இட்லி பானைல வேக வச்சுக்கலாம். உருண்டை வந்துருச்சு. 4 பக்கம் ஆவி வந்துட்டு பாருங்க. சூப்பரா உப்பு உருண்டை செஞ்சுட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மகிழ்ச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.